ஏன்னா இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு உலகம் விஞ்ஞான அறிவில் எத்தனையோ நிலைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. நமது குருநாதர் காட்டிய மெய் உணர்வை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம கோபிக்கிறதோ சங்கடப்படுறதோ சளிப்படுகிறதோ வெறுப்படுகிறதோ நாம அல்ல. சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு நம்ம இயக்கிறது. நாம் நினைச்சு சந்தர்ப்பத்தால் நம்ம இயக்கணும்னா நாம் அந்த தீமை நீக்கி சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கணும். அப்ப அது தீமை நீக்கி சந்தர்ப்பம் நம்மகிட்ட அந்த ஆயுதம் வேணும் இல்ல. இது எல்லாம் வென்றது துருவ நட்சத்திரம். அததான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லி இந்த செல்போன்கள்ல பதிவாக்கிற மாதிரி இது ஜாஸ்தி கூட்டி தரும், இது பெருக்க வச்சு தரும். நீ எந்தெந்த வகையில எந்தெந்த ரூபங்கள்ல எந்தெந்த குணத்துல எது நிறைக்க போகும்போது அதை தாக்கப்படும் போது அதோட துரு நட்சத்திரத்தின் பேர்ல இங்க கண் கருவழியில் தொடக்கவும் செய்யுது. அதே இது இங்க பத்தியமாக்கம் செய்யுது. அந்த வேதனையற்ற உணர்வு வேதனையான உணர்வை இதோட சமமா போகும்போது அதை தணிக்குது. அதனாலதான் சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு வேண்டும். நாம் எதை என்றமோ அது சுவாசித்து அது உருவாகுது. அப்ப நாம தீமைகள் நீக்கிய உணர்வு நாம் அதிகமா சேர்த்தோம்னா இந்த கணக்கு ஒண்ணு இது தனியுது.